சென்னையில் வளர்ச்சி என்ற பெயரில் மெட்ரோ ரயில், மின் பேருந்து, மேம்பாலம் போன்ற பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கும் நடைமேடை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் வளர்ச்சிக்காக சென்னை மாநகராட்சி பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கும் நடைமேடை பிரச்சினை புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கே நகரில் உள்ள 60 அடி சாலை பெயரளவில் மட்டுமே 60 அடி என்றாலும் பொதுமக்களின் பார்வையில் இது தற்போது குறுகிய சாலையாக மட்டுமே உள்ளது. சாலையோரத்தில் உள்ள வியாபாரிகள் தங்கள் கடை பொருட்களை நடைமேடையில் குவித்து வைத்து ஆக்கிரமித்திருப்பதுதான் இதற்கு முழு காரணம். சாலையின் வலதுபுறம் மரப்பொருட்கள், வியாபார பொருட்கள் நடைமேடையில் நிரம்பி வழிகிறது. இதனால் பொதுமக்கள் நடைமேடையை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. நான் நடைவாசி தான், என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் ரோட்டில் நடக்கிற மாதிரியா இருக்குது. அவ்வளோ தடைகள் இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே சென்னை மாநகரத்தில் நடைபாதை ஆக்கிரமிப்பு நிறையா இருக்குது. எங்களால் நடக்கவே முடியல. நான் நடைவாசி, சைக்கிள் கூட கிடையாது எனக்கு. நடந்து தான் எங்கே பார்த்தாலும் போகிறேன். நான் கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். சாலைகள் தான் வண்டி விட்டு வச்சுக்கிறாங்க. அந்த இதுல கடை 1-2 போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். எங்கே ஓட்டி தான் நிற்கிறேன், நீங்கள் கிட்ட தான் நிற்கிறீங்க. ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிங்குது. இடதுபுறம் அதே நிலைதான். இதுவே 60 அடி சாலை குறுகுவதற்கான முக்கிய காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடைமேடையில் நடக்க முடியாததால் மக்கள் நேரடியாக சாலையில் இறங்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். வாகனங்கள் வேகமாக செல்லும் பிரதான சாலையில் மக்கள் உயிர் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகன நெரிசல் அதிகமாக இருப்பதால் சாலையில் நடப்பது மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. 60 அடி சாலையானது கே நகரை ஜாஃபர்கான்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல் போன்ற முக்கிய பகுதிகளுடன் இணைக்கும் சாலை என்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றன. நடைமேடை ஆக்கிரமிக்கப்பட்டதால் வாகன நெரிசலும் மக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு செய்தியாளர் ஹரிஷ் தலைமையிலான நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் குழுவினர் உதவி செயற்பொறியாளர் குமரனிடம் முறையிட்டனர். வணக்கம் சார், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பேசுறேன். என்னோட பேர் ஹரிஷ். சொல்லுங்க சார். சார், இந்த கே நகர் இருக்குல்ல, 60 அடி சாலை, பாரதிதாசன் காலனின்னு சொல்லி ரோடு. அந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடு பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவே திங்ஸ் வச்சிருக்காங்க. பாரதிதாசன் காலனி மெயின் ரோடு. ஆமா சார். இந்த கண்ணாடி கடை, ஃபர்னிச்சர் கடை. சரி சார். இது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். நான் 60 அடி சாலைன்னு இருக்கு போர்டு, 60 அடியே இல்லைன்னு சொல்லி மக்கள் சரி சார். நம்ம என்க்ரோச்மெண்ட்டுக்கு ஆக்சுவலா நம்ம சொல்லியிருக்கோம் லெட்டரு. போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுறோம் பாதுகாத்து. அப்படிங்களா சார்? போலீஸ்காரன் நானே கம்ப்ளைண்ட் பண்ணேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன். நானே புதுசு சார், எனக்கு ஒரு மாதிரி தெரியும், ஏன் இப்படி வச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அன்னைக்கு சொன்னா அவர் நான் சரி கொஞ்சம் வேலையா இருக்கு சார், அன்னைக்கு பிரசிடென்ட் இது வந்தாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிஸின்ட்டாரு. ஒரு வாரம் ஏதோ ரீசன் சொல்றாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் ஒரு மாசம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் நிறைய கடை இருக்கிறதுனால கோர்ஸா வாங்கி நான் பண்ணிருக்கேன் சார் பாதுகாத்து. சரி, ஓகே சார். நடைமேடைகளை சுத்தப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பாக நடந்து செல்லும் சூழலை உருவாக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மாதிரி நிறுத்தி வச்சா டிராஃபிக்கில் இது நடைமேடை இடத்துல வண்டிக்கு நிறுத்தி வச்சா எப்படி போவோம்? அந்த வழி இருந்தால் தான் போவாங்க பப்ளிக். இங்கே ஒரே கலேஜாக இருக்குது, வண்டியும் விட்டுட்டு கிடக்குது, போக முடியல. இங்கேயும் தான் வண்டிங்க வருது, அப்புறம் எந்த பக்கம் போக முடியும்? எப்படியாவது போய் தானே ஆகணும். அதனால இப்படி ஆஸ்பத்திரி வண்டி இப்படி வந்தான். இப்போ தான் இந்த வண்டி நிற்கிறா, எப்படி வர முடியும்? இந்த வண்டி இல்லாமல் தான் நாங்கள் விளாப்பாத்து வரலாம். விளாப்பா தான் வந்தேன். இப்போ இங்கே வர முடியாத சூழ்நிலை இப்படி இறங்கி வந்தோம். பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு ஒரு பாலமாக கருதப்படுகிறது அந்த நடைமேடைகள். ஆனால் அந்த நடைமேடைகள் அனைத்தும் உபயோகத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் அதுதான் இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய 60 அடி சாலை முழுவதும் நடைமேடை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த சாலை முழுவதும் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அனைவரும் அவர்கள் பொருட்கள் அனைத்தையுமே நடைமேடைகள் வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வழியாக நடந்து செல்ல பொதுமக்களால் இயல முடியவில்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது 60 அடி சாலை என்று ஒரு பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சாலை 30 அடியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்
அதனால் நடந்து செல்பவர்கள் ஒரு இடையூறாக இருக்கிறது. அதனால் மாநகராட்சி தரப்பிலிருந்து முன் வந்து இந்த பொருட்களை அனைத்தும் அகற்றி தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தர் மற்றும் ஜானுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.